திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபில்ம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்தோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்துனாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கனாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷம் அதை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசையெல்லாம் வந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியது தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலன்விசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார்.